ஏங்க அந்த புரோக்கருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்க. ஹலோ, சொல்லுங்க சார். வினோத், நான் பார்த்திபன் பேசுறேன். சொல்லுங்க சார். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சொன்ன மாதிரி 10:30 மணிக்கு நாங்கள் வந்துட்டோம். எங்க உங்களை ஆளே காணோம்? 10:30 மணிக்கு வர சொன்னாங்களா? இல்லையே சார், நமக்கு 11 மணிக்கு மேல தான் சார் ரிஜிஸ்ட்ரேஷன். அப்படியா? சரி சரி, நீங்க அங்கேயே இருங்க, ஒரு ½ அன் ஹவர்ல கிளம்பி வந்துடுறேன். சரி வாங்க. என்னங்க சொல்றாரு? அவர் நம்மள முன்னாடியே வர சொல்லன்னு சொல்றாரு. அவருக்கே தெரியாதாமா? நம்மள மட்டும் எதுக்கு முன்னாடியே வர சொன்னாங்க? ஏதோ தப்பா நடக்குது சிவகாமி. ஒன்னும் புரியலையேங்க. இதை நம்பி பிள்ளைங்களை வேற முன்னாடியே வர சொல்லிட்டோம். என்னங்க, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அடிச்சு பிடிச்சிட்டு வர வேண்டாம், பொறுமையா வந்தா போதுன்னு சொல்லுங்க. சரி. ஏய் விஸ்வா, பார்த்திபா தான் கால் பண்றாரு. ஒரு நிமிஷம் ஓரமா வண்டியை நிப்பாட்ட. சரி. என்ன பார்த்திபா, நாங்க வந்துட்டு இருக்கோம். துளசி, இங்க ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிப்படுச்சுமா. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இன்னும் 1 ஹவர் ஆகுமாமா. அதனால நீங்க அவசரப்பட்டு வர வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக வாங்க. அது சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். இன்னும் முகூர்த்தத்துக்கு நேரம் இருக்கா? விஸ்வா, பைரவி அத்தையோட குரல் கேக்குற மாதிரி இருக்கு. அத்தை தான் அங்க போயிருப்பாங்க போல இருக்கு. அம்மா எப்படி அங்க வந்தாங்க? இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னாடி நாம அங்க போயிடுவோம். சீக்கிரமா துளசி. சரி. ஏறு. சிவகாமி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு தெரியாம என் பிள்ளைக்கும் உன் பொண்ணுக்கும் திருட்டு கல்யாணம் பண்ண நினைச்சிருப்ப. திருட்டு கல்யாணமா? என்ன நீ சொல்றீங்க? என்னம்மா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற? என்னடா காரியம் கைக்கூடி வர நேரத்துல கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டமே பயப்படுறியா? இது பாரு பைரவி, பயப்படுற அளவுக்கு நாங்க எந்த தப்பு பண்ணல. எதுவா இருந்தாலும் சுத்தி வளைச்சு பேசாம புரியுற மாதிரி தெளிவா சொல்லு. சரி, புரியுற மாதிரி தெளிவாவே சொல்றேன். பெத்த தாய்க்கு கூட தெரியாம என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் திருட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது தப்பு இல்லையா? பாவம் இல்லையா? ஐயோ கடவுளே, என் மேல இப்படி அபாண்டமா படி சொல்றாங்களேங்க. இது பாரு பைரவி, சும்மா ஆதாரம் இல்லாம இப்படி எல்லாம் பேசக்கூடாது. எங்க அத்தை ஒன்னும் ஆதாரம் இல்லாம பேசல. ஒரு நிமிஷம் இருங்க. யோ பெருமாள், இங்க வாயா. அந்த பதிவு திருமணத்துக்கு அவங்க அப்ளை பண்ண ஃபார்ம் எல்லாம் வச்சிருக்கல, அதை எடுத்து காட்டியா? சரிங்கம்மா. இந்தாங்க சார், பாருங்க.
நான் போலீஸ்காரன். பொய்யெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. உண்மை என்னவோ அதை என்கிட்ட சொல்லணும். போட்டோவும் ஆதார் கார்டு காப்பியும் யார் கொடுத்தா? இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கல்யாணம் பண்ண போற இந்த பொண்ணு பையனும் கூட இருந்தாங்களா? இந்த பிடி. சார், நான் ஒரு மேரேஜ் புரோக்கரு. இங்க வர்றவங்க சில பேரு பெத்தவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி வர்றவங்களை நான் எப்படி சார் காட்டி கொடுக்க முடியும்? பாத்தீங்களா அத்தை, புரோக்கரையே மிரட்டி அவங்க பண்ண தப்ப மறைக்க பாக்குறாங்க. இத பாரு ருத்ரா, ஏதோ தப்பு நடந்திருக்கு. இன்னைக்கு பணத்தை கொடுத்து இந்த போலியான ஃபைலை ரெடி பண்ணி வச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் நீ யாருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இத பாரு பைரவி, இவங்களை நம்பாத. இவன் வடக்கு சிவகாமிக்கும் சண்டை போட்டு விட பாக்குறான். பாத்தீங்களா அத்தை, அவங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக என் மேலேயே அபாண்டமா பழி போடுறாங்க. நீங்களும் இவங்க பேச்ச நம்புறீங்களா அத்தை? இத பார் சிவகாமி, உன் புருஷனோட போலீஸ்கார புத்திய இவகிட்ட காட்ட வேண்டாம்னு சொல்லு. நான் உன்னை நம்ப மாட்டேன். இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடலான்னு நீ தான் இப்படி ஒரு பிளான போட்டிருக்க. ஐயோ அண்ணி, விஸ்வா உங்க புள்ள மட்டும் இல்ல அண்ணி. அவன் என் அண்ணனோட பையன். அவனை நான் ஏன் பையனா தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாம விஸ்வாவுக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. என்ன நம்புங்க அண்ணி. அத்தை, இங்க பாருங்க, இவங்க தான் உங்க பையன் விஸ்வாவோட ஃப்ரெண்டு ஸ்ரீராம். அது பிரியா, துளசியோட ஃப்ரெண்டு. அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு நீங்களே அவங்கள கேளுங்க. விஸ்வாக்கும் துளசிக்கும் திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறோம், வந்துடுங்கன்னு சொல்லி சிவகாமி ஆண்டி தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. பிரியா, நீ சொல்லுமா, உன்னை யார் கூப்பிட்டது? துளசியா? இல்ல ஆண்டி, துளசியோட அம்மா சிவகாமி ஆண்டி தான் என்ன இங்க வர சொன்னாங்க. இது துளசி கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. என்ன சிவகாமி, இப்ப என்ன சொல்ல போற? இதுக்கு மேலயும் உன் திருட்டுத்தனத்தை மறைக்க போறியா? வெக்கமா இல்ல உனக்கு? நீ எல்லாம் எப்படிதான் ஏன் புருஷன் கூட பிறந்தியோ தெரியல. இது பாரு பைரவி, வார்த்தை அளந்து பேசு. இன்னொரு தடவை சிவகாமி பத்தி தப்பா பேசுன அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். யோ, உனக்கெல்லாம் எதுக்கு என் கோவம் வருது? நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்து என் பிள்ளைக்கு திருட்டு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அது தப்புன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருதோ? இது பாரு பைரவி, இது மேல பேசு. எனக்கு இப்படி வாங்க நீங்க. இங்க பாருங்க, நீங்க எதுவும் பேச வேண்டாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். அண்ணி, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எந்த தப்பும் பண்ணல அண்ணி. நாங்க ஒரு இடம் வாங்கணும். அத விஸ்வா பேர்லயும் துளசி பேர்லயும் பதிவு பண்ணலாங்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சதுதான் எங்களோட தப்பு. மத்தபடி
நாங்க யாருக்கும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வரல அண்ணி. என் புள்ள மேல சத்தியமா சொல்றேன், நாங்க வேற எந்த தப்பும் பண்ணல. எங்களை நம்புங்க அண்ணி. பாத்தீங்களா அத்தை, உங்ககிட்ட மறைச்சதும் இல்லாம இப்ப இடம் வாங்கியிருக்கோம், அத பதிவு பண்ணதா வந்திருக்கோம்னு புதுசா கதை விடுறாங்க. எப்படி உங்களை முட்டாளாக்க பாக்குறாங்க பாத்தீங்களா? இப்படி ஒரு நடிப்ப நான் எங்கேயுமே பார்க்கல சாமி. ஏ ருத்ரா, நாங்க ஒண்ணு என் அண்ணிய முட்டாளாக்கல, நீதான் எல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி அவங்களை இங்க அழிச்சிட்டு வந்திருக்க. நடக்காத ஒரு விஷயத்த நடக்க போறதா சொல்லி அவங்கள நீ ஏமாத்திட்டு இருக்க. நான் கும்பிடுற சாமி உன்னை சும்மா விடாது. அத்தை பாத்தீங்களா அத்தை, உங்க முன்னாடியே அக்காக்கு எப்படி சாபம் விடுறாங்கன்னு. உங்களுக்கு நல்லது செய்யணும் தான் எங்க அக்கா நினைச்சிட்டு இருக்கா. இப்ப என்னடானா இவங்க கிட்ட எல்லாம் ஏச்சம் பேச்சம் வாங்க வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு இதெல்லாம் தேவையா அத்தை? ஏ சிவகாமி, யாருக்கு நீ சாபம் விடுற? அவ எனக்கு சம்மந்தி. அவளை போய் மரியாதை இல்லாம பேசுற? அவ்வளவு திமிரா உனக்கு? பைரவி, என் கண்ணு முன்னாடி சிவகாமி அடிக்கிறியா? எனக்கு விடு சிவகாமி, விடு. சொன்ன கேளுங்க, வேண்டாம். விடு சிவகாமி, அவரை அடிக்காம விட மாட்டேன். எனக்கு வேண்டாங்க, எனக்கு வேண்டாங்க, ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேக்குறேன், உங்க கால்ல வேணா விடல. ப்ளீஸ் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்த வேண்டாம், ப்ளீஸ். பாருங்க, நம்ம பசங்க வேற வந்துட்டாங்க. அவங்க முன்னாடி எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், விட்டுடுங்க. வா. வாடா மாப்பிள்ள, உனக்காக தான் வெயிட்டிங். கிளைமேக்ஸே ஒன்ன வச்சுதானே இருக்கு. மா, நீங்க எப்பமா வந்தீங்க? என்ன விட உன் அத்தை தான் உனக்கு ரொம்ப முக்கியமா போயிடுச்சா? உன் அம்மாவை ஏமாத்தி இப்படி பண்றியடா. நான் என்னடா உனக்கு பாவம் பண்ண? மா, அது வந்துமா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நான் உன் பேச்ச கேட்க தயாரா இல்ல. அம்மா, அம்மா. மாமா, என்ன மாமா நடந்துச்சு? அம்மாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுச்சு? அவங்க எப்படி இங்க வந்தாங்க?
என்ன சிவகாமி, உன் முகமே சரியில்லை. பைரவி அத்தை என்ன சொன்னாங்க? டேய் ஸ்ரீராம், நீ எப்பறம் இங்க வந்த? என்னடா நடந்துச்சு? நீ அதை சொல்றா. நடந்ததெல்லாம் பாக்குறப்போ எனக்கே ஒரு குழப்பமா இருக்குடா. விஸ்வா, நான் சொல்றேன். சொல்லுங்க மாமா, என்ன நடந்துச்சு? சொல்றேன் விஸ்வா, ஆனா இங்க வேண்டாம். துளசி, போ. ஏ ருத்ரா, துளசிய உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லு. அவ இனிமே இந்த வீட்லயே இருக்க கூடாது. கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுடி. துளசிய தொட்டிங்க, நடக்கிறதே வேற. எடுங்க கைய, எடுங்கன்னு சொல்றேன்ல. துளசி, நீ உள்ள போ. உன்னதான் உள்ள போன்னு சொல்றேன், போ. போ துளசி. சித்திரம் பேசுதடி, இது காலம் செய்த கோலமடி. அம்மா, அம்மா, நீங்க சிவகாமி அத்தைய தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. எல்லாம் எனக்கு தெரியும்டா. அந்த சிவகாமிக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட நீ எதுவுமே பேசாத. நான் மட்டும் அங்க வரலனா உனக்கும் துளசிக்கும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. அப்புறம் நம்ம குடும்பத்தோட மானம் காத்துல பறந்திருக்கும். அம்மா, என்னம்மா நீங்க? உங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை நான் எப்படிமா பண்ணுவேன்? நான் உங்க பையன். உங்களோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். உங்க சம்மதம் இல்லாம நான் துளசியை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்.